கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்கவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு, தாவேக்கவில் பெரிய ஆரவாரமே இல்லைன்னு பார்க்கப்படுது. நேற்று இரவுதான் வேட்பாளர்களை 234 தொகுதிகளுக்கும் அடையாளம் கண்டு முடிந்தது. நாளைக்கு தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் பட்டியலும் வெளிவரும். 28ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரச்சார திட்டமாக என்ன வச்சிருக்கிறீங்க? பிரச்சார வியூகமாக என்ன இருக்கு? பிரச்சார திட்டம் நாளைக்கு தலைநகர் சென்னையில் 4 இடத்துல பேசுகிறார். நாளை மறுநாள் திருவள்ளூர், அடுத்தது காஞ்சிபுரம் என்று கன்னியாகுமரி வரைக்கும் 21ஆம் தேதி வரையிலும் லட்சக்கணக்கான மக்களை, ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர்களை சந்திக்கிற ஒரு விரிவான பயணமாக இருக்கும். எந்த இடத்திலிருந்து திரு விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்? பெரம்பூரில் விஜய் போட்டியிடுவதாக சொல்றாங்களே. பெரம்பூரிலிருந்து தான் தொடங்குகிறார். பெரம்பூரில் வாக்குகளை எங்கள் தொண்டர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள் வீடு வீடாக. அதனால் களம் நாளைக்கு சூடாகும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை தாவேக்காவுக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஆர்த்து வருகிறது 2026, பூத்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்பதை நிரூபிப்போம். தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தாவேக்க என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாங்க? மக்களுக்கு புதிதாக என்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க? இல்லை, தேர்தல் அறிக்கை மார்ச் 7 மகளிர் தினத்தன்று பெண்களுக்கான அறிவிப்புகளை முன்கூட்டியே வெளியிட்டார். பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தலைவிரி தாடுகிறது ஸ்டாலின் ஆட்சியில். இதை சட்டமன்றத்தில் மரண தண்டனை என்ற அளவுக்கு தீர்மானமும் கொண்டு வந்தார். ஆனாலும் அது கட்டுப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று யோசித்து அன்றைக்கு எங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் ராணி வேலுநாச்சியார் படை என்றொரு படை உருவாக்கி சீருடை அணியாத பெண்கள் இதை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் இயங்குவார்கள் என்று அறிவித்தார். இரண்டாவது, பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தேங்கி கிடக்கிறது, தீர்ப்புகள் வெளிவர தாமதமாகிறது. அந்த பெண்களின் கவலையை கருத்தில் கொண்டு அஞ்சலி அம்மாள் பேரில் த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தார். ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஊறுதாலி அறுத்த கூட்டம் ரத்து செய்துவிட்டது. இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு உயிர் கொடுக்கிற வகையில் 1,29,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம். இன்றைக்கு கல்யாணமாகாத பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் பட்டுச்சேலையும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏற்கனவே அதிமுகவும் அறிவிச்சிருக்கிறேன் தேர்தல் அறிக்கையில். இல்லை, அதற்கு இதற்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க நிற்பாட்டிட்டாங்க. அதில் என்ன பிராக்டிஸ், இதுக்கு என்ன காரணம் திமுக சொன்னதுன்னா, அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை பிறகு தாமதமாகிறது, அதனால நாங்கள் நிறுத்திட்டோம்னு. இது அப்படி கிடையாது, உடனடியாக நடைமுறைக்கு வருகிற திட்டம் இந்த திட்டம். மார்ச் 7 பெண்களுக்கான நிறைய திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க சொன்னதுனால இதை கேட்கிறேன். திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் தாவேக்கவனுடைய தொண்டர்களை ஒரு விமர்சிச்சு பேசிட்டு இருக்கிறாரே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு வலைத்தளத்தில் அடாத வார்த்தைகளால் தாவேக்காவை காயப்படுத்துவதற்கு பொன்ராஜ் நினைக்கிறார். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஏவுகணை விஞ்ஞானி அப்துல் கலாமினுடைய உதவியாளர் என்று சொல்லி ஊரை ஏமாற்றுகிற இந்த பேர்வழி, அவர் பெயரால் அவருடைய குடும்பத்தின் அனுமதி இல்லாமல் கட்சி தொடங்கி பல கோடிகளை சூறையாடிய இந்த பொன்ராஜ் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து கடுமையான விமர்சனை எங்கள் மீது வைக்கிறார்.
அவர் யாருக்கோ விலை போயிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. விலைக்கு வாங்குகிற வேலையை ஒரு கும்பல் செய்கிறது. சரி, நீ விலை போய்விட்டாய் என்பதற்காக கண்ணகி பிறந்த மண்ணில், மாதவி பிறந்த மண்ணில், புனிதவதி பிறந்த மண்ணில், காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணில், பெண்களை மதிக்கிற தமிழ்நாட்டில் விபச்சாரிகள் என்று பெண்களை இன்றைக்கு நீ கொச்சைப்படுத்தி இருக்கிறாய். தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் அந்த ரகம் என்று நீ சொல்லியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. நண்பர் பொன்ராஜை நான் மதிக்கிறேன். பெண்களை கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் தந்தது யார்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீ தாவேக்காவை காயப்படுத்துகிறாய்? இது போன்ற பேச்சுக்கள் நீ தொடர்ந்து பேசினால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் தாவேக்கா தொண்டர்கள் இல்லை என்பதை நான் எச்சரிக்கிறேன். அதிலும் பெண்களை திரட்டி போராட வேண்டியது வரும் என்பதையும் நான் பொன்ராஜ் அவர்களுக்கு எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய தலைமுறையின் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். உடனடியாக அந்த பேச்சை திரும்ப பெற்று சொன்னதற்கு நீ மன்னிப்பு கேட்காவிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று எச்சரிக்க வேண்டியது எனது கடமை. தாவேக்கவனுடைய முதல் மாநாடு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருந்தார். தேர்தலுக்கு இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்கு. தனித்து களம் காண்க போகிறீர்கள். தனித்து விடப்பட்டு இருக்கிறதா தாவேக்க? இல்ல, 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்பதற்கான தகுதி எங்களுக்கு இருக்கிறது. அது ஒன்று. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பாம்பை விக்கிரவாண்டி கூட்டத்தில் போட்டார். அதற்கு காங்கிரஸ் கட்சி இணங்கி வந்த சூழலில் அதை வழிமறித்து தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து பனையூரில் தலைவர் முன்னால காங்கிரஸ் கட்சியால் இருந்து வெறுப்புற்றவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் வந்து சேருகிறார்கள். ஆனா அதற்கு திரு மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். யாதவ் அர்ஜுனா இதை சொல்லியிருந்தார். காங்கிரஸ்ல இருந்து சில நிர்வாகிகள் தாவேக்காவில் சேர இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனா மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவித்தார். நடைமுறைக்கு வந்தாச்சு, தலைவரை சந்திச்சு சேர்ந்துட்டாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியில தாவேக்காவை விரும்புகிறவர்கள், திமுகவை ஏற்காதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்குகள் தாவேக்காவுக்கு கிடைக்கும் என்பது கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வற்புறுத்தி இல்ல வலியுறுத்தி பவன் கல்யாண் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக சொன்னதாகவும் தகவல்கள் வந்தது. யாதவ் அர்ஜுனா கூட 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி கொடுப்பதாக சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதை எப்படி பார்க்க? இது யாதவ் அர்ஜுனாவுக்கு தெரிந்தது, எனக்கு தெரியாது. ஆனா தளபதி விஜயை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நாங்கள் முன்மொழிகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் வழிமொழிகிற இடத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய 39 ஆண்டு கால பயணத்தில் ஒரு தலைவனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது, ஒரு அபண்டன்ட் த மாஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு எங்கள் தலைவருக்குத்தான். ஆகவே ஆட்சியை அமைக்க போறது தளபதி விஜய் தான். இதில் யாருக்கும் இந்த சந்தேகமும் தேவை. இந்த கூட்டம் வாக்குகளாக மாறாது. தாவேக்காவில் உள்கட்டமைப்பு சரியில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரையுமே தெரியாது, மிகச்சில நிர்வாகிகள் தவிர வேற யாரையுமே தெரியாதுன்ற விமர்சனத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் வைக்கிறாங்களே. திமுகவில் யாரை தெரியும்? ஸ்டாலினை, உதயநிதியை தவிர யாரையும் தெரியாது. எடப்பாடியை தவிர அந்த கட்சியில் வேற யாரை தெரியும்? சீமானை தவிர அந்த கட்சியில் யாரை தெரியும்? அவர் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற தலைவர். அந்த கட்சியில் இன்றைக்கு நான் பரப்புரை செயலாளராக இருக்கேன். நானே தினசரி ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன். உள்கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி எங்களை முடக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நாங்களும் இன்னைக்கு பாக முகவர்களை நியமிச்சிருக்கோம். ஒன்று சொல்லுகிறேன், பாக முகவர்களை தாண்டி, அவதூறு பிரச்சாரத்தை தாண்டி நீங்க வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வர்றீங்க. உங்களை பாக முகவர்கள், திமுக பாக முகவர்கள் உங்களை என்ன செய்ய முடியும்? மக்கள் வெள்ளம் போல் வரப்போகிறார்கள், எங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். இதில் பாகமுகர்களுக்கு என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் முடிவெடுத்துட்டு 1972 எந்த கொடி கிடையாது, அலுவலகம் கிடையாது, சின்னம் கிடையாது, எந்த கட்டமைப்பும் இல்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சர் 184 இடம் பெற்று அவர் இன்னைக்கு ராஜதர்பாரில் இருந்தார். வீசிய கையும் வெறுங்கையுடன் எம்ஜிஆர் வந்தார். எடுத்த எடுப்பிலேயே 72 திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றது. அதுதான் தொடக்கம். அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ஜிஆர் இருந்ததா? இல்லையே.
அதே மாதிரி தான் அது இடைத்தேர்தல் இல்லையா, இது சட்டமன்ற தேர்தல். பொதுவாகவே ஒரு அரசியல் விமர்சகர்கள்ட்ட ஒரு கருத்து இருக்கு, தாவேக்கு இன்னும் சில காலம் பொறுத்திருந்து தேர்தலை சந்திக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கே. காலம் கனியணும், எங்களுக்கு காலம் கனிந்து விட்டது. இனி ஒரு காலத்துக்காக நாங்கள் காத்திருக்க போவதில்லை. ஆந்திராவில் என்டிஆர் 9 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு காட்மாண்டுல பல்வேஸ்வர் ஷா 35 காட்மாண்டுல மேயர். அதற்கு பிறகு இன்றைக்கு பழம் தின்று கொட்டை போட்டவர்களை, பழம் பெரிச்சவர்களை துடைத்து தூர எறிந்துவிட்டு மலைகளும் அழகும் சூழ்ந்திருக்கிற நேபாளத்தில் பல்வேறு ஷா இன்றைக்கு அதிபராக முடிசூட்டப்பட்டார். நேற்றைக்கு காட்மாண்டில், நாளைக்கு தமிழ்நாட்டில். மீண்டும் வேறொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.